சரியான காத்து, புயல் மாதிரி காத்து அடிக்குது. எவ்வளவு பேர் வராங்க பாருங்க. அம்மா ஆல பயங்கரமான ரஃப். அந்த மீனை பாருங்க, மீன் அடிச்சாரு. இந்த பிரௌனிய பாருங்க, ஒதிருது 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 ஒதிருது. ஃபிஷிங் கிளம்பி போயிட்டு இருக்கோம். நைட் இப்போ மணி 12 மணிக்கு நடு ராசியர்ல எழுந்து ஃபிஷிங்காக போயிட்டு இருக்கு. கியா சீடு, ஹனி, லெமன் டீ. நைட்ல இது குடிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு எனர்ஜி கிடைக்கும். சரியான எனர்ஜி டீ. சூப்பரா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. போட் ஃபிஷிங் நானும் சுந்தர் ப்ரோ தான் வந்திருக்கோம். சுந்தர் ப்ரோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காப்புல. நம்மளோட போட்டு அந்த இடத்துல வந்துட்டுருக்கு. இந்த போட்டில் தான் போக போகிறோம். போட்டு தெரியுதா, அந்த போட்டில் தான் நான் போகிறோம். இன்றைக்கி என்ன சம்பவம் பண்ண போகிறோம், என்ன எவ்வளோ மீன் பிடிக்க போகிறோன்னு தெரியல. காற்று செம்ம காற்று அடிக்குது, சரியான காற்று, புயல் மாதிரி காற்று அடிக்குது. இந்த காற்றுல தான் நாங்கள் போய் மீன் பிடிக்க போகிறோம். மீன் பிடிக்கிறதுல அப்படி ஒரு வெறி, அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. இந்த காற்றுலேயும் மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஐஸ் பாக்ஸை தூக்கிட்டு போகிறோம். இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வேலை இந்த ஐஸ் பாக்ஸை தூக்கிட்டு போகிறது தான். போட்டில் எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. வாட்டர் பாட்டிலு, கூல்ட்ரிங்க்ஸு, பேகு, ராடு, ஐஸ் பாக்ஸு. நம்ம சுந்தர் வந்துட்டு இருக்காரு. 2 பேர் தான் இன்னைக்கு, 2 பேர் போயிருக்கோம். செம்ம ஆல பயங்கரமான ரஃப். இந்த ரஃப்ல மீன் பிடிக்க போறோம். பாருங்க, தூக்கி போட்டு பாருங்க, போட்டை தூக்கி போட்டு பாருங்க. எப்பா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மீன் அடியில் இருக்குது. இங்கதான் இருக்கு மீன். நான் சொன்னேன்ல, அந்த மூளையில தான் மீன். வெறித்தடம் கடைசியில வெறித்தடமாயிருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த மீன். செம்மையா இல்ல, சூப்பரா அழகான ஒரு ஆண் மீன். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. மீன் அடிச்சாரு, சைஸான மீன். மீன் விரட்டுதுப்பா, அடிக்குதுப்பா மீன் உள்ள. மேல வரணும் இன்னும் கொஞ்சம். மதியம் தான் அடிக்கும். இப்போ விரட்டிச்சு பாருங்க, அப்படியே பறந்துக்கு நிறைய மடவைங்க. ஊக்கே ஆவல பாருங்க, அவர் எப்படி இருக்காரு. ஊக்கே ஆவல, கொஞ்சம் லூஸ் விட்டதுன்னு வச்சுக்க ஓடி இருப்பாரு. அழகா வாயில் அப்படியே வச்சு வாட்டாரு. அப்படியே காட்டுங்க, அழகா காட்டுங்க, எவ்வளோ அழகா இருக்காரு பாருங்க. செம்ம ப்ரௌனி. இந்த ப்ரௌனியை பாருங்க எவ்வளோ சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கான் பாருங்க. செம்ம கலர்ஃபுல்லான ஒரு மீன். எங்கேயும் போக முடியாது. சைஸ்
ஆடுறானே அப்படியே கடை நல்லா வாயில போட்டுட்டான். கரெக்டா உள்ள இருக்கான். உள்ள தூக்கி போட்டு அடிச்சிடுது. காய்ஸ் சாரி காய்ஸ், கொஞ்சம் ரத்தம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவர் நல்லா பாருங்க எப்படி முழுகிட்டான் பாருங்க, சூப்பரா. ஐயோ ப்ரோ நல்லாதான் ஊக்காயிருக்கு ப்ரோ. சே தனியா இந்த கேமராவனால விட்டேன் ப்ரோ. ஒரு மீனை ஏத்துறதுக்குள்ள எவ்வளோ பாடுபட வேண்டியதா இருக்குது. வாய்ப்பே இல்லை. அடி அடி போடு போடு போடு. சைஸு சைஸு. ப்ரோ 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 காட்டுங்க, அப்படியே காட்டுங்க. ஓகே ஓகே போடு போடு போடு. செம செம சூப்பர் சூப்பர். சரி சரி சூப்பர். அச்சாச்சு காய்ஸ், மீன் அச்சாச்சு காய்ஸ். மீன் வந்துச்சு மீன் வந்துச்சு மீன் வந்துச்சு. சைஸ் சைஸ். சின்னதுதான். வாழையில போட்டு எடுக்கிறதுக்குள்ள வெறுப்பாயிடும். போட்டு வேற போகுதுல்ல ஃபாஸ்டா. காய்ஸ் மீன் அடிச்சிச்சு காய்ஸ். ஏய் சைஸ் ப்ரோ ப்ரோ வாங்க வாங்க நிறுத்திட்டு வாங்க நிறுத்திட்டு வாங்க. செம்ம சைஸ். விட்டுரு கீழே விட்டுருங்க, பரவாயில்ல விட்டுருங்க. ராடு சிப்ப வச்சிட போகுது. எங்கேயும் போக முடியாது. சைஸ் சைஸ். பிடிச்சி விளாசுங்க. கைஸ் தயவு செஞ்சு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி உங்களுக்காக நான் எடுத்துன்னு கொடுக்குறேன். மீன் அடிக்கலைனா கூட போய் வீடியோ போடணுன்றதுக்காக ஃபிஷிங் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.